மோர்தனா டேம் கேட்டு. நம்மளுக்கு வந்து சைடு வழியாக தான் போகணும். ஸோ இந்த வழியாக தான் வந்தோம். அதான் சின்ன வழி தான். செம்மையாக இருக்கா. நான் பார்க்க கிட்ட போய் தான் பார்க்கணும். அங்கங்கே ஒரு பில்டிங் இருக்குங்க, வீடு மாதிரி. எதுக்குன்னு தான் தெரில. ஸோ இப்போ நம்ம வந்து நடராஜா சர்வீஸ் தான் கொஞ்சம் தூரம். டேம் கிட்ட வந்துட்டோன்னு நினைக்கிறேங்க. இங்கே போகிறேன். சே, இதெல்லாம் தண்ணி வந்தால் சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா, வேலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற குடியேத்தமங்கலில் பக்கத்தில் இருக்கிற இந்த மோர்தனா டேம் கிட்ட தான் இருக்கும். மேலேருந்து ஓப்பன் ஆகும் இது கேட்டு. அங்கே வந்து தண்ணி வர இடம். அதை பார்த்திங்கன்னா தண்ணி இல்லை. ஸோ அதனால் தண்ணி இங்கே ரொம்பி வரல. ரொம்பி வந்திருந்தால் சூப்பராக தான் இருக்குங்க பார்க்கவே. மழை டைமில் ஒரு டைம் வந்து பார்ப்போம். எல்லா இடம் ஃபுல்லாக பச்சை பச்சைன்னு இருக்குதுங்க. மழை அங்கேருந்து மேலே இந்த இறங்கி வந்தோன்னா இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் வருதுங்க. இறங்கி தான் நம்ம போகணும். இதில் தான் இந்த ஒரே இடம் இறங்குற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. இப்போ டேம் அந்த சைட்லேருந்து இப்போ இந்த சைடு வந்துட்டு இருக்கேன். இது ஃபுல்லாகவே தண்ணி வரும். அப்போ எப்படி இருக்கும் பாருங்கள். செம்ம வேறு லெவலில் இருக்கும் போல். ஆனால் தண்ணி வந்து ரொம்ப நாள் ஆகுது போல். ஏன்னா இந்த செடியெலாம் பாருங்கள். செடியில் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது செடி. நம்மளுக்கே தெரியும் தண்ணி போகிற இடம்னு. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா மரமே வளர்ந்து போயிருக்கு. கள்ளி செடியெலாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ரொம்ப நாளாச்சுங்களா பார்த்து. சின்ன வயசில் பார்த்தது கள்ளி செடி. இதிலெல்லாம் பேர் எழுதி வைப்போம் சின்ன வயசில். அந்த ஞாபகம் கள்ளிச்செடியை பார்த்தணும். ஸோ ஷார்ப்பாக இல்லை. இவங்ககிட்டே முள்ளை வாங்கி இவங்ககிட்டே எழுதிடலாமா? ஸோ வேணாம் விடுங்க. உங்களுக்கு காட்ட தான் வந்தேன். ஃபுல்லாக கள்ளிச்செடி தாங்க. பின்னாடி பாருங்க, மழை வேறு லெவலில் இருக்குங்க. பார்ப்போம் வாங்க.